பார்வதி அம்மா பேசுகிற தாய் இந்தியா நாடு 75 வருஷம் ஆண்டுகளாகவே ஓட்டு முத்திரை எம்பி கணக்கு எடுக்கார். எம்பி கணக்கு எடுக்கவும் அங்கே போய் டெல்லியில் போய் எல்லா மாநிலமும் போய் உட்காருவான், சேரை பிடிச்சி ஆட்டுவான். எனக்கு இத்தனை கோடி, எனக்கு இத்தனை கோடி, எல்லாம் இந்த இடமெல்லாம் போடணும், இந்த இடமெல்லாம் போடணும்னு சொல்லி சேரை பிடிச்சி ஆட்டி அந்த காகித பேப்பரை, செத்த பேய் பேப்பரை இந்த 10 வருஷம் பயங்கர ஸ்பீடு. கை சின்னம் காங்கிரஸ் சின்னம், அவன் அதுக்கு மேலே ஸ்பீடு. இவனை பார்த்து அவன், அவனை பார்த்து இவன் பிஜேபி, 2 பேரும் மாற்றி மாற்றி கந்தல் கோலமாக இந்த எம்பி எலெக்ஷனை பூரா மாற்றி பலாக்கி வச்சுட்டான். பூரா எங்கே ரோடை போடணும், எங்கே தொழிற்சாலை கட்டணும், எல்லாமே பூரா விவசாயத்தை மண்ணை அழிச்சு நாசம் பண்ணி வச்சுட்டான். இப்போ இந்த 75 ஆண்டு கால எம்பி இங்கே இருந்து இப்போ ஓடுதான்ல, அது மாதிரி ஓடி ஓடி போய் சேரை பிடிச்சவனை பூரா தூக்குவார். இப்போ 75 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ ஒரு எலெக்ஷன் எம்பிக்கு வர்ற கணக்கு, எல்லா கணக்கும் எடுப்பார். நீதி அரசர் கணக்கு போட்டார். ஆணுக்கும் பெண்ணுக்கும் தரும அடி விழும் விழும், எப்படி விழுதுன்னு பார். அத தப்புக்கு கணக்கு ஓடுதான், பூமியை அழிக்கணும்னு ஓடுதான். எம்பி பூமி அழிக்க ஓடுதான், எம்எல்ஏ பூமி அழிக்க ஓடுதான். பஞ்சாயத்து போர்ட்டில் தலைவராக இருக்கானே, இதுதான் 90% அழிக்கிறதுக்கு ஓடுவான். அடுத்தாப்புல பத்திர பதிவு, பத்திர வெளியில் வென்று, இவனு எல்லாம் அழிக்கிறதுக்கு ஓடுறவன். அழிவுக்கு அழித்து பூமியை பாழாக்க வந்த பாய் பேய்க. அதான் நீதி அரசர் கணக்கு எடுத்துட்டார். மந்திரி அவன் சேரை பிடிச்சி ஆட்டி எங்கே பார்க்கணும், எது வரி வருது, எது வம்பு வருது, எல்லாம் கொண்டா கொண்டா எல்லாம் வாங்கி நம்ம முதலமைச்சர் சேரை பிடிச்சி அவன் ஆட்டி அவன் வீட்டுக்கு குடும்பத்துக்கு பூரா காகித பேப்பரை சேர்த்து வச்சு ஆடாத ஆட்டம் ஆடுதான். முக்கால் சத்தியம் புரிஞ்சிக்கோ. எம்பிக்குள்ள கணக்கு இப்போ எடுப்பார். அவனுக்கும் சட்டி கொதிக்கிற எண்ணெயில் கையை 2 கையை உள்ளே விட்டுவார். விட்டு இவனுங்களுக்கு 5 நிமிஷம் டைம் போடணுட்டார். அந்த நேரம் போடுவார் நீதிபதி ஜட்ஜி. எப்படி போடுதாரோ திங்கக்கிழமை, அதுதான் கணக்கு. 5 நிமிஷம் கொதிக்கிற எண்ணெயில் கையை வச்சா எப்படி இருக்கும்? டெல்லிக்கு போக நினைப்பானா? அந்தந்த நாட்டில் தமிழ்நாடு தான் மெயின், தமிழ்நாடு தான் அலசி தூக்குவார். தமிழ்நாடு நாசம் பண்ணி வச்சிருக்கான், புரியுதா? தமிழ்நாடு உள்ளது பூராமே கணக்கு எடுத்துருவார். முக்கால் சத்தியம் புரிஞ்சிக்கோ. எம்பிக்கும் சட்டியில் கொதிக்கிற எண்ணெயில் கையை முக்கிறது கணக்கு போட்ட திங்கக்கிழமை கணக்கு போட்டு எழுதிடுவார். இதுதான் கணக்கு, இதுதான் கணக்கு. இந்த கணக்கை தப்ப விட மாட்டார். நீதி அரசர் கணக்கு போட்டார். நீதி அரசர் உட்கார்ந்தாச்சுன்னா தண்டனைக்குள்ள நீதி அரசர் தான் போட முடியும், வேறு யாராலையும் போட முடியாது. எல்லா நீதிமன்றத்திலையும் நீதிபதி ஜட்ஜி ஆன் பண்ணும். கேட்டுக்கோப்பா, கீழே லாயர் நீயும் கேட்டுக்கோ. நீதி அரசர் கணக்கு போட்டு கணக்கு திங்கக்கிழமை எழுதிடுவார் நீதிபதி ஜட்ஜி. முக்கால் சத்தியம்.